மெனபாஸ் காலகட்டத்தில் ஒரு வால்நட் ஒரு 5 பாதாம் ரெகுலராக நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக இந்த வைட்டமின் இ சத்து உங்கள் உடலில் சேரும் பொழுது உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிச்சு உங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறதோட சேர்த்து கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்க முடியும். 45 வயது கடந்த பெண்கள் ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள், நாட்டுக்கோழி முட்டை, எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்க பழகணும். ஸோ மெனபாஸ் காலகட்டத்தில் ஜஸ்ட் ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீடு ரெகுலராக ஏதாவது உணவுப் பொருளை நீங்கள் சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபேட்டி ஆசிட் டிஃபிஷியன்சியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். B12 இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ரெகுலராக சேர்த்திக்க பழகிக்கணும். இப்போ எதுல எல்லாம் இருக்கு? சாதாரணமாக சிறுதானிய உணவுகள் கம்புல நிறைய இருக்கு. அதை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்திக்க பழகிக்கலாம். அதே மாதிரி அசைவ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டுக்கோழி முட்டையிலையும் மீன் வகைகள்லையும் நமக்கு கிடைக்கும். நிறைய மோர் சேர்த்துக்கலாம், நாட்டு பசும் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே விட்டமின் B12 டிஃபிஷியன்சியை நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ரெகுலராக காலையில் ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சமாக பூசணி விதை எடுத்துக்கோங்க. வேக வைத்த சுண்டல், வேக வச்ச கருப்பு பீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம், வால்நட் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சூரிய ஒளியில் நடந்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே வைட்டமின் இ சத்து, வைட்டமின் டி சத்து, ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம், பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள், மெக்னீசியம் சத்து உங்கள் ரத்தத்தில் சேர ஆரம்பிக்கும். சேர்ந்தாலே உங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும்.